ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1, 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயல் 3ல் என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நோயும் மருந்தும், வருமுன் காப்போம், தமிழர் மருத்துவம், தலைக்குள் ஓர் உலகம் அண்ட் லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி எச்சம். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ல இருந்து தான் ஃபுல் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் நோயும் மருந்தும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவது எது? மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவது நோய்கள். போர்தற்கு அரும்பிணி தான் இவை, அப்பிணி தீர்த்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நீலகேசி. தேர்ட் கொஸ்டின். ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. நீலகேசி எத்தனை சுருக்கங்களை கொண்டது? நீலகேசி 10 சுருக்கங்களை கொண்டது. நீலகேசியின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து நீலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல்? நீலகேசி சமண சமயத்தை சார்ந்த நூல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. தீர்வன என்பதன் பொருள். தீர்வன என்பதன் பொருள் நீங்குபவை. உவசமம் என்பதன் பொருள் அடங்கி இருத்தல். நிழல் இகழும் என்பதன் பொருள் ஒளி பொருந்திய. போர்தற்கு என்பதன் பொருள் அகற்றுவதற்கு. திரியோக மருந்து என்பதன் பொருள் 3 யோக மருந்து. தெளிவு என்பதன் பொருள் நற்காட்சி. திறந்தன என்பதன் பொருள் தன்மையுடையன. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. கூற்றுவா என்பதன் பொருள் பிரிவுகளாக. பூனாய் என்பதன் பொருள் அணிகலன்களை அணிந்தவளே. பிணி என்பதன் பொருள் துன்பம். ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு. பிறவார் என்பதன் பொருள் பிறக்க மாட்டார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. பிறவி துன்பங்களை தீர்க்கும் 3 மருந்துகள் எவை? பிறவி துன்பங்களை தீர்க்கும் 3 மருந்துகள் நல்லறிவு, நற்காட்சி மற்றும் நல்லொழுக்கம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாமினி. அடுத்து லெசன் நம்பர் 2 பார்க்கலாம். வருமுன் காப்போம். கொஸ்டின் நம்பர் 24. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. ஒரு நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை நல்ல உணவு, உடல் தூய்மை மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. கவிமணி என போற்றப்படுபவர் யார்? கவிமணி என போற்றப்படுபவர் தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் எங்கு பிறந்தார்? கவிமணி தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? கவிமணி தேசிய விநாயகர் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 31. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை போன்ற நூல்களை எழுதியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய நூல்கள் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார்? மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார்? உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34.
நித்தம் நித்தம் என்பதன் பொருள் நாள்தோறும். மட்டு என்பதன் பொருள் அளவு. சுண்ட என்பதன் பொருள் நன்கு. கொஸ்டின் நம்பர் 37. வையகம் என்பதன் பொருள் உலகம். பேணுவயல் என்பதன் பொருள் பாதுகாத்தல். திட்டுமுட்டு என்பதன் பொருள் தடுமாற்றம். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடம் எங்கும். அடுத்து லெசன் நம்பர் 3 தமிழர் மருத்துவம். கொஸ்டின் நம்பர் 43. மருந்தென வேண்டாவாம் யாக்கை அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்தென வேண்டாவாம் யாக்கை அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற பாடல் வரியை இயற்றியவர். ஆன்சர் திருவள்ளுவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. அருந்தும் உணவே அருமருந்து என அறிந்தவர்கள் நம் தமிழ் மக்கள். கொஸ்டின் நம்பர் 45. உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தவர்கள் தமிழர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. தொடக்க காலத்தில் மனிதன் தன் நோயை எவ்வாறு தீர்க்க முயற்சி செய்து இருப்பான்? வேர், பட்டை, இலை, பூ மற்றும் கனி மூலமாக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. பழந்தமிழர்கள் அறிந்திருந்த மருத்துவ முறைகள் யாவை? பழந்தமிழர்கள் அறிந்திருந்த மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் மற்றும் யோகம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. தமிழர்கள் உடலை பலப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள். தமிழர்கள் உடலை பலப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளை அறிந்திருந்தார்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. வேர்பாரு, தழைப்பாரு, மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாரு என்றவர்கள் சித்தர்கள். வேர்பாரு, தழைப்பாரு, மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாரு என்றவர்கள் சித்தர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 52. நோய் முதல் நாடி என்று கூறிய நூல் எது? நோய் முதல் நாடி என்று கூறிய நூல் திருக்குறள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 53. இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன? இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம். செகண்ட் பாயிண்ட், உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம், இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணம் நோய்கள் பெருகி இருக்க காரணங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. நடைமுறையில் உள்ள சித்த மருத்துவ முறைகளுள் சில. ஃபர்ஸ்ட் சித்த மருத்துவம், அடுத்து ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அடுத்து அலோபதி மருத்துவம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 56. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 57. உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 58. சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் ஆகும். அடுத்து 4th லெசன், தலைக்கு ஓர் உலகம். கொஸ்டின் நம்பர் 59. மிக வியப்பான மனித உறுப்பு எது? மிக வியப்பான மனித உறுப்பு மனித மூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 61. மனித மூளையில் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன்.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. மனித மூளையில் எத்தனை நியூரான்கள் உள்ளன? மனித மூளையில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன மனித மூளையில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 63. மனித மூளையில் உள்ள வலைப்பின்னல் போன்ற நியூரான்கள் அமைப்பின் பயன் என்ன? மனித மூளையில் உள்ள வலைப்பின்னல் போன்ற நியூரான்கள் அமைப்பின் பயன் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம் மற்றும் தன்னுணர்வு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 64. மூளை எதிலிருந்து முளைக்கிறது? மூளை எதிலிருந்து முளைக்கிறது? ஆன்சர் முதுகு தண்டில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. மூளையை 3 பகுதிகளாக பிரிக்கின்றன. மூளையை 3 பகுதிகளாக பிரிக்கின்றன. அவை உள்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை. 3 பகுதிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 66. மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் எதில் உள்ளது? முன் மூளை. கொஸ்டின் நம்பர் 67. நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எது? நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 68. மூளைக்கு 1 நிமிடத்திற்கு எத்தனை மில்லி குருதி தேவைப்படுகிறது? மூளைக்கு 1 நிமிடத்திற்கு எத்தனை மில்லி குருதி தேவைப்படுகிறது? ஆன்சர் 800 மில்லி குருதி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 69. நம் உடலில் மொத்த தேவையான உயிர்வளி, குருதி ஆகியவற்றில் 5இல் 1 பங்கு எதற்கு தேவைப்படுகிறது? நம் உடலில் மொத்த தேவையான உயிர்வளி, குருதி ஆகியவற்றில் 5இல் 1 பங்கு எதற்கு தேவைப்படுகிறது? ஆன்சர் மூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. மூளைக்கு தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க இடம் இல்லை. மூளைக்கு தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க இடம் இல்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 71. தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது ஆகிய செயல்களுக்கு பயன்படும் உறுப்பு எது? தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது ஆகிய செயல்களுக்கு பயன்படும் உறுப்பு முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 72. மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இட மற்றும் வல மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. மூளைக்கு வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன. அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் மூளையின் இடது பகுதியில் அதிகப்படியான பாதிப்பால். அடுத்து கொஸ்டின் நம்பர் 75. பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுவது இடப்பக்க மூளை. பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுவது இடப்பக்க மூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட உதவுவது இடப்பக்க மூளை. அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட உதவுவது இடப்பக்க மூளை. கொஸ்டின் நம்பர் 77. நம் மொழி அறிவை மூளையின் எந்த பகுதியில் நிகழ்த்துகிறது? நம் மொழி அறிவை மூளையின் எந்த பகுதி நிகழ்த்துகிறது? ஆன்சர் இடப்பக்க மூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 78. இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 79. எந்த பாதியால் தான் நம் வடிவங்களை உணர்கிறோம்? எந்த பாதியால் தான் நம் வடிவங்களை உணர்கிறோம்? வலது பக்க மூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 80. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாம் நிகழ்வது வலது பக்க மூளை. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாம் நிகழ்வது வலது பக்க மூளை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. எந்த பகுதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம்? எந்த பகுதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம்? ஆன்சர் வலது பக்க மூளை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. எந்த பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள்
நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுபவர்களாக இருப்பர். எந்த பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள்? நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுபவர்களாக இருப்பர். ஆன்சர் வலது பக்கம் மூளை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் எந்த பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள்? ஆன்சர் இடது பக்க மூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 84. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது? உணர்ச்சிகளின் பிறப்பிடம் ஆன்சர் மூளை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 85. மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் உணர்ச்சிகள். மூளை மற்றும் உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் உணர்ச்சிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 86. எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்? எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்? ஆன்சர் 90 நிமிடத்திற்கு ஒரு முறை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 84. சிலருக்கு மத்தியான தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அமுக்குவான் வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 88. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? ஆன்சர் 20 வருடம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 89. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை கனவு காண்கிறான்? சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை கனவு காண்கிறான்? ஆன்சர் 3 லட்சம் கனவுகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 90. அலமாரியில் உள்ள பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது எது? அலமாரியில் உள்ள பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது எது? ஆன்சர் கனவுகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. சுஜாதாவின் இயற்பெயர்? சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 92. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் ஆன்சர் சுஜாதா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 93. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் போன்ற நூல்களை எழுதியவர் சுஜாதா. சுஜாதா எழுதிய நூல்கள் என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் மற்றும் தூண்டில் கதைகள். அடுத்து தலைமை செயலகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் சுஜாதா. அடுத்து லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி எச்சம். கொஸ்டின் நம்பர் 95. படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது, எனவே இது வினை முற்று. படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது, எனவே இது வினை முற்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 96. படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். அடுத்து எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம் மற்றும் வினை எச்சம். பெயரெச்சம். பெயரெச்சம் என்பது படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்த, படித்த மாணவன், படித்த பள்ளி. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 99. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா 3 காலத்திலும் வரும். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் 3 காலத்திலும் வரும். பாடிய பாடல், பாடிய பாடல் அப்போ இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல், பாடிக்கிட்டே இருக்காங்க அப்போ நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல், பாடுவாங்க, பாடும் பாடல் அப்போ எதிர்கால பெயரெச்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 101. தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா எழுதிய கடிதம். எழுதிய கடிதம் உள்ள தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதிய, எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. எழுதிய கடிதம் அப்போ ஏற்கனவே எழுதியிருக்காங்க, அப்போ இறந்த காலம். இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். அடுத்து குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சிறிய கடிதம். சிறிய கடிதம் இதில் பார்த்தீங்கன்னா சிறிய என்னும் சொல் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை,
ஆனால் பண்பினை மட்டும் சிறிய பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டும் எச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். வினையை கொண்டு முடிய எச்சம் வினையெச்சம் எனப்படும். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா படித்து என்னும் சொல் படித்து முடித்தான் வரலாம், இல்லை படித்து வியந்தான் வரலாம், இல்லை படித்து மகிழ்ந்தான் வரலாம். அது மாதிரி வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா படித்து முடித்தான், படித்து வியந்தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 104 முற்றெச்சம். முற்றெச்சம் பார்த்தீங்கன்னா வள்ளி படித்தனல். இந்த எக்ஸாம்பிள் வள்ளி படித்தனல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று பொருளை தருகிறது. படித்தனல், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 106 நம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவது உமை தொடர்கள் எனப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊமை தொடர்கள். ஊமை தொடருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. அடுத்து செகண்ட் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை தன்மை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல இது பார்த்தீங்கன்னா தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. இதெல்லாம் ஊமை தொடருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து லாஸ்ட் ஒன் கலைச்சொல் அறிவோம். நோய் டிசீஸ், மூலிகை ஹெர்ப், சிறுதானியங்கள் மில்லட்ஸ், பட்டய கணக்கர் ஆடிட்டர், பக்க விளைவு சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக். அடுத்து மரபணு ஜீன், ஒவ்வாமை அலர்ஜி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு. இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.